வம்பளுக்குறான் பாரு. ஆமா இங்க கடை வச்சு எப்படி தெரியுமா? அவங்க பாய் வரது இங்க கடை வச்சிருக்காங்க. ஊர் இருக்குங்க. என்ன நம்ம மாதிரி ஊர் இருக்கு பிரேமா இங்க. ஏமா உன்னோட சூப்பரா இருக்கு. பஸ் போகுது பிரேமா. பஸ் வருது. பஸ் இருக்காச்சே பஸ்ல வரும். பஸ் 20 மணி பஸ் இருக்கு. அது சேசா அவங்க தான் இங்க வருங்க. சோலையார் டேம். பெரிய ஊர்மா. ஊர்னா ஃபுல்லா ஜலம் மேல. அது இல்லாம பூரா அந்த 18வது 40க்கு 18 தான் வந்துடும். 18 சில்லுன்னு இருக்கு. போகுது ஒண்ணுமே இவ வாழல கால் நடக்குது. இது அப்படி இல்ல இது உட்கார்ந்தா நல்லா பாப்பா உள்ள போலாமா? கை போக முடியாதா? கை இப்ப 29 எப்படி இருக்கு? எங்கே போகிறது? எங்கே வருது? அவங்க மழை நல்லா மழை வருது. ஃபோட்டோ எடுக்கிறாங்க. எங்கே அதுதான் டான்ஸர் மாதிரி கம்முன்னு எத்தனை பூ வாங்கின இருக்குதுங்க அங்க குடிப்பியா நீ எடுத்துக்க இங்க உட்கார் நீ சாப்பிடப்பா எனக்கு வேணா சாப்பிடு. நீ எந்த சாப்பிடுற? நான் கொஞ்ச நேரம் சாப்பிடுறேன். நான் கண்டினியூஸா சாப்பிடுறேன். மழையாவே இருக்கு. மணி 4 தான் ஆச்சு. ஆனா ரொம்ப இருட்டான மாதிரி இருக்கு. இங்க மணி 6 7 ஆன மாதிரி இருக்கு. நல்லா லைட் வெளிச்சத்துல தான் அப்படியே போயிட்டு இருக்கோம். ரொம்ப த்ரில்லிங்கா இருக்குது இது. மழை நல்லா வருது. சாரல் அடிக்குதுன்னு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. வால்பாறைக்கு அந்த பக்கம் போனா காட்டுக்குள்ள டீ கடை இருக்குது. ஆனா சின்ன கலரா பெரிய கலரா அப்ப சின்ன கலர் போயிருக்குதா? சின்ன கலரா வால்பாறை லாஸ்ட் உள்ள போனியா? மூணு மலை ஏறி இறங்குச்சு சின்ன கலர். வீடெல்லாம் வேலை செய்யறோங்களா? அதெல்லாம் அந்த எஸ்டேட்ல வேலை செய்யறோம்.
ஸ்டார்ட்காரங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியல, அந்த டேமே தெரியல. எங்க போய் சாப்பிடுறீங்க இந்த மலையில? பாருங்க உள்ள இருந்து பார்த்தா தெரியும். மழை பெய்ஞ்சா சில்லுன்னு வரவங்க லைட் போட்டு வராங்க. பாருங்க எப்படி ஃபுல்லா கவர் ஆயிருக்குது மால். பிரேமா அங்க பாரு, ஏதாவது தெரியுதா பாரு. ஒண்ணுமே தெரியல, எல்லாம் மேக மூட்டமா இருக்கு. பிரேமா இங்க பாரு, அடுத்தது வருது பார்த்துக்கோங்க. பிரேமா இங்க பயமாவும் இருக்கு பாரு, இங்க ஒரு பயமாவும் இருக்கு. இந்த செவத்து அங்க பாரு வீடுங்க. இதுல எப்படிதான் குழந்தையில வச்சுட்டாலும் அப்படி நிப்பாட்டி இருக்காங்க. பூ போய் வேறு அது மேகம் அப்படியே போட்டு பாரு வருது. என்னமோ சொன்னீங்க. ஆமா நோக்கி போயிட்டாங்க. அங்க வர குற்றேமா. ஓ அப்படி எடுங்க. டிக்கெட் எடுக்கணுமா? மழை நல்லா பெய்யுது. பசி வேற ஆகுது. மணி 4 ஆச்சு. லஞ்சே சாப்பிடல. அதுதான் நான் அங்க நிறுத்தி அப்ப இல்லப்பா, அந்த பஸ் ஸ்டாப் மாதிரி இருக்குதுல்ல, அங்க நிறுத்தி சொன்னேன். அங்க வைங்க. இது கூட போய் சொல்லுங்க, நல்லா இருக்கு. எல்லாம் மழை மழையிலேன்னு அருமையா இருக்கு. எங்க வேணாலும் உட்காந்து மழை பெய்யும். சாலி பிடிச்சி பொங்கலுக்குலாம் சீக்கிரம் மேல வழி இருக்குது. வந்த வழி ஏதாவது ஒண்ணு தெரியுதுங்களா? ஐயோ ஒண்ணுமே தெரியல. மழையா இருக்குங்காட்டி இப்ப சாப்பிட்றதுக்கு பிளேட் வாங்கலான்னு இருந்தோம். தெரியாது. ஆமா அது ரொம்ப டேமேஜ் ஆகும். இப்படி சொல்லல, இங்க கொண்டு வந்து விட்டுட்டு சொன்னீங்க எப்படி? எதுக்கு ரோடு தேவையில்லை. பெட்ரோல் காசு வேஸ்ட் பண்றது, கார் எதுக்கு? நேரம் நம்ம போயிடலாம். என்னடா இது இன்னும் போயிட்டு இருக்கு. குழந்தைக்கு விளையாட தெரியும் இந்த காரு. வளைச்சு 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 அந்த மாதிரி இருக்குது. தண்ணி பாருங்க. குட்டால அருவியில் போல் குளிச்சது போல் இருந்ததா?
நிக்கவே இல்லை. பயமா இருக்குது. ஒண்ணுமே தெரியல பாருங்க. போடது கீழே போட அம்மா எனக்கு அப்புறம் உங்கள்கிட்ட 2 அடி வாங்க அம்மா. போன கீழே கீழே போட்டு அப்புறமா இது அதுக்கு தகுந்த மாதிரி இங்க பாரு. மாமா மாமா ஓகே பயமா இருக்கதா தெரியல உங்கள்கிட்ட தான் கேட்கணும் பாரு. தெரியும் அவங்க கிட்ட தான் கேட்கணும். ரொம்ப ஒல்லட்டுது. இன்னும் கொஞ்சம் இது வண்டி இறங்குது. லைட் போட்டு நான் பைக் போட்டுறேன். அதான் நமக்கு நெக்ஸ்ட் வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்துருச்சு. ஆனா செம்ம கிளைமேட். ஆமா கிளைமேட் குளிர்ல எல்லாம் நடிக்கிட்டு கிடக்குறோம். நல்லா இருக்காச்சே. குளிர் கம்மி தான். இன்னும் நவம்பர் மாசம் டிசம்பர் மாசம் அந்த குளிர் ஜாஸ்தியா இருக்கும். வரவே முடியாது. பனி நல்லா இருக்கு பாப்பா. கிளைமேட் நல்லா இருக்கு. திரும்பி வலி தெரியுமா? எதுவே தெரியல. திரும்பி கூட மட்டமான இருக்கு. இங்க வரும்போதெல்லாம் நல்லா சொன்னா நீ அடுத்தது பாரு என்னன்னே தெரியல. நாளைக்கு எங்க நம்பியத வீட்ல ரெஸ்ட் பண்ணு. ஆமா காய்ச்சல் வருது. ஏற்கனவே எனக்கு காய்ச்சல் அடிக்குது. இங்க வார் பிரேமா அந்த சைடு பெண்ட் இருக்கா ஒண்ணுமே தெரியல. எனக்கு ஒண்ணுமே தெரியல. இங்க போறது நேரா போயிட்டு வருது. இது இப்படி நேரா இருக்கு. இந்த ஏரியாச்சு இப்ப இறங்குற பாரு. சைசப்பா கை இந்த சமையா முன்னாடி போட்டோ எடுத்தீங்க நல்லா இருக்கு. எடுத்துட்டு தான் இருக்கேன். நானே என்னாச்சு சைடுல போட்டோ எடுக்கறாங்க. தண்ணிக்குள்ள ஆடிட்டு வந்திருக்காங்க அவரெல்லாம். இருக்கு யானை இருக்குது. எவ்வளவு சாணி இருக்குது. யானையும் இங்க இருக்கும் போல. மிரர் மட்டும் கொஞ்சம் தூக்கி வச்சுக்கோங்க. அங்க ஒரு செடி கூட இல்ல. அங்க வர லைட் வெளிச்சத்துல ஒரு வண்டி தெரியுது. அதான் தெரியும். வருது வண்டி வருது. இப்படி வந்துட்டா பிரேமா 2 வண்டி வந்துச்சுன்னா பத்தடி தான் யாராவது அட்ஜஸ்ட் பண்ணி தான் போவோம். அமைதியா பாப்பேன். இத்தனை வருஷம் வீட்டுக்குள்ள தான் இருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கவே சோலையார் போகிற வழி இது. இங்கே வந்தீங்கன்னா வியூ பாயிண்ட். ஆமாம் இங்கே மேலே நின்று இந்த மாதிரி வியூ பாயிண்ட். இதில் தான் ஆமாம் வியூ ஒன்றுமே தெரியல. ஐயோ ஐயோ ஒண்ணுமே தெரியல. ஃபுல்லா பனி மூட்டமா இருக்கு. பனி மூட்டமா இருக்குங்காட்டி தெரியவே இல்லை. ஒன்னும் தெரியல.
மலையினால வியூஸ் அப்பா வருது வேணாம் வியூஸ் அந்த அளவுக்கு தெரியல எல்லாம் பண்ணி மூட்டமாக இருக்குங்காட்டி முடிஞ்ச அளவுக்கு ஏதோ கவர் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம். பசி ஆகுதுன்னு சொல்கிறாங்க எல்லோரும், அதனால் சாப்பிடல. பட் பிளேட்டு எங்கேயுமே கடையில் கிடைக்கல. பாக்குத்தட்டு இப்போ எப்படி சாப்பிட்றது தெரியல. வாங்க சாப்பாடு பிளேட் லெமன் சாப்பாடு, தக்காளி சாப்பாடு, முட்டை சாப்பாடு பாருங்க. தட்டு இல்லாதங்காட்டி அது மூடி வச்சு தான் சாப்பிட்ருக்கோம். நல்லா இருக்கு. காரை நிறுத்திட்டு நான் இங்கே எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க. டைம் ஆச்சு, மணி 5 ஆச்சு. எங்க யானை வர டைம் ஆகும். எல்லாம் சாப்பிட்டு உட்காந்து கிளம்பி போகணும். இன்னும் மேல போகணும். அதுக்கு மேல போயிடலாம் ரெடியாக. இன்னும் கீழே இறங்கி அதை போய் பார்த்துட்டு மறுபடியும் மேலேறி மறுபடியும் வந்த பக்கமே திரும்பி போகணும். மணி டைம் இப்போ எவ்வளோ? 5:15 ஆச்சு. இன்னும் அதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கோம். எல்லாமே கஷ்டம்தான், அவங்களோட திறமை. எல்லாம் செக் பண்ணி சாம்பிள். ஐயோ, இங்கே எஸ்டேட்டுக்கு இங்கே வந்தோம்ல டீ தோட்டத்துக்கு, அங்கே ஃபுல்லாக அட்டை எல்லாத்து மேலே ஊறிட்டு ஐயோ ரத்தமே ரொம்ப இருந்துச்சு. சேஃப்டியாக இருந்து இப்போ எல்லாரும் கிளம்பிட்டோம் ரிட்டர்ன். ஏன்னா அட்டைப்பூச்சி எல்லாத்து மேலேயும் ஒன்று காட்டி ஒரு ஆள் ஷிஃப்டே ஆகி வந்திருக்குது அந்த கார்ல இருந்து. ஐயோ அட்டைப்பூச்சி ஃபுல்லா எல்லாத்து மேலேயும் ஆயிடுச்சு. அதனால ரிட்டர்ன் வீட்டுக்கே கிளம்பிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு அந்த மாதிரி போற மாதிரி இருந்தா சேஃப்டியா போயிட்டு சேஃப்டியா வாங்க. ரொம்ப ரொம்ப பார்த்து கவனமா போகணும். வீட்டுக்கு ரிட்டர்ன் போயிட்டு இருக்கோம். என்னமோ ஏதோ அப்படியே மேல போயிட்டு இருக்கோம். மேல போய் மறுபடியும் கீழே இறங்கணும். சைடு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. தெரியாது. நைட் ஆயிடுச்சு. நீ கீழே போகும்போது டைம் எப்படியோ 8 ஆயிடும். சரி இங்க சொல்றேன் தலையாட்டம்